எத்தனை வருஷமா ஃபுட்பால் ஆடுறீங்க? ஒரு 11th ஒரு 8 இயர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபுட்பால் ஆடுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது நீங்க நினைக்கிறீங்க? ஃபுட்பால் ஆடுறதுனால நிறைய ஐடியா கிடைக்குது, நிறைய ரிஃப்ளெக்ஸ் கிடைக்குது, அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா வரேன். ஆனால் ஃபுட்பால்னா க்ரோத்தும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னோட ஹெல்த், ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கு. வீட்டில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்போ ஒர்க் போகும்போது இங்கே வந்து இந்த ஃபுட்பால்னா தான் அதோட ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாத்தையும் மறந்து ஃப்ரெஷ்ஷாக நியூவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் வந்து நல்லா இருக்குன்ட்டு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் லேப்டாப்லேயே உட்காந்துருக்கோம் ப்ரோ, ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. லைக் அதனாலேயே வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, லைக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஃபுட்பால் வந்து விளையாடும் போது அந்த அங்கே கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு லைக் எனக்குன்னு நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு இப்பயே வந்து உட்கார இது நடக்க முடியல, கொஞ்ச நேரத்துலேயே மூச்சு வாங்குது, படிக்க தர முடியலன்றாங்க. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. லைக் எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் விளையாடுறேன். ஸோ அதோட எஃபெக்ட், நான் விட்டதுக்கான எஃபெக்ட் என்னன்றது இன்னைக்கு நான் விளையாடும் போதே நிறைய பார்த்துட்டேன். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபுட்பாலும் இதுக்கப்புறம் ஆடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் மொபைல் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப அடி வாங்குது. நம்ம ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விளையாடிட்டே இருக்கான், வீட்டிலே இருக்க மாட்டேன், விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் அதோட பிரச்சனை என்னன்றது அவங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா இப்போ வீட்லேயே அவங்க உட்காந்துட்டு ஃபோன் பண்ணுறதுனால, இந்த மாதிரி வந்து விளையாடுறதுனால அவங்களோட ஃபோக்கஸ் போகிறதுனால ஸ்டடீஸில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட்பால் எந்த கேமாக இருந்தாலும் வந்து பசங்களை விளையாட விட்டு பேரண்ட்ஸுமே ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து அவங்களை விளையாட விட்டு பண்ணாங்கன்னா தான் அது நம்ம சொசைட்டிக்குமே ரொம்ப நல்லதுன்னு நான் நம்புறேன். ஸோ ஃபுட்பால் பற்றி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த்தை ஃபுட்பால் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, அதாவது மேம்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இன் ஸ்போர்ட்ஸ் பற்றி யார்கிட்ட என்ன கேட்டாலும் எல்லாம் சொல்கிறது என்ன ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது, அதே மாதிரி என்னால் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எஸ்பெஷலி அவங்களோட க்ரோத் ஹார்மோன் அந்த மாதிரி எதனா டெஃபிஷியன்சி இருந்தாலும் அது வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணுது. ஒரு ஃபோனை கொடுத்து பப்ஜிக்கு அடிக்டாக இருக்கிறது பதிலாக கிரவுண்டுக்கு ஒரு பாலை கொடுத்து ஆட விடுங்க. ஜெய் ஹிந்த்.